எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக பெருமளவுக்கு சோககரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய சங்கீதா அவர்களும் த்ரிஷா அவர்களும் பேசின ஒரு ஃபோன் ஆடியோ தற்போது வெளியாகி ஒவ்வொருத்தரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. சங்கீதா அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கும்போது எல்லாருமே கண்கள் கலங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் ஆடியோ தற்போது வெளியாகி மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அவங்க தன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்கள்லையுமே த்ரிஷா கிட்ட தான் கேட்குறாங்க, எதனால் இப்படி பண்ணுற, எதற்காக பண்ண, ஏன் என் மேலே உனக்கு இவ்வளோ பெரிய கோபம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோன் ஆடியோவில் அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையுமே எல்லார் மத்தியிலுமே மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அப்படி என்ன நம்முடைய சங்கீதா அவர்களும் த்ரிஷா அவர்களும் பேசினாங்க, அந்த ஃபோன் ஆடியோவில் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் மிக பெரும் அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின, சோகத்தை ஏற்படுத்தின அந்த ஃபோன் ஆடியோவை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4-5 நாட்களுக்கு மேலே ஆகியும் சுதந்திர தினத்திற்கு வந்த த்ரிஷாவை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிக பெருமளவுக்கு இம்பேக்டை நம்முடைய தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தி இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாங்கினாங்க. ஒட்டுமொத்த தமிழகமே மீண்டும் முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதாவுடைய அந்த டைவர்ஸ் நியூஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, மீண்டும் சேர போகிறாங்க அப்படின்னு மிக பெருமளவுக்கு சந்தோஷமாக எல்லாருமே இருந்தாங்க. சுதந்திர தினம் நெருங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னவா இருந்துச்சுன்னா, சங்கீதா அவர்கள் சுதந்திர தினத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற நியூஸ் அதிகமாக பரவும் மிக பெரும் அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே தான் மிக பெரும் அளவுக்கு ட்விஸ்ட் ஆகி த்ரிஷா அவர்கள் சுதந்திர தினத்துக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சி அன்னைக்கு நடந்திருக்குது. மூவர்ண கலர் கொடியில் த்ரிஷா மற்றும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா மூவரும் அந்த ட்ரெஸ் கோடில் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதன் மூலமாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த குடும்பமுமே த்ரிஷாவை தான் தங்களுடைய குடும்பத்து பெண்ணாக அவங்க காட்டுறாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. சங்கீதாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்கள எங்களுடைய குடும்பத்தில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் அவருடைய அப்பா அம்மாவும் வெளிக்காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த மாதிரி ரீல்ஸ்கள்லாம் அதிகமாக அப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தினம் கிடைச்சதை விட எங்களுக்கு என்னைக்கு இந்த த்ரிஷா கிட்ட சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய டிவிகே தொண்டர்களும் முதலமைச்சர் விஜய் அவருடைய தீவிர ரசிகர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ரீல் மிக பெருமளவுக்கு ட்ரெண்ட் ஆகிருக்கு. அந்த குறிப்பிட்ட ரீலில் கூட என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், தினமும் ஒவ்வொரு நாளும் இந்த த்ரிஷா எங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கிறா, ஒவ்வொரு நாளும் எங்களை பதட்டத்திலேயே வச்சுட்டு இருக்கிறா, எங்களால் சந்தோஷமாகவே இருக்க முடியல அப்படின்னு ஒவ்வொரு முதலமைச்சர் விஜய் அவருடைய தீவிர ரசிகர்களும் தொண்டர்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னும் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, த்ரிஷா கிட்ட அப்படி என்ன இருக்குது, எதனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி த்ரிஷா அவர்களை பின்னாடி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இப்போ ட்ரெண்டை எப்படி மாற்றிட்டாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கப்பா, த்ரிஷாவும் முதலமைச்சர் விஜயும் அண்ணன் தங்கச்சி மாதிரி சுதந்திர தினத்துக்கு கூட தன்னுடைய தங்கச்சியை மறக்காமல் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரவழைச்சு சல்யூட் வைக்கிறாரு. தன்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் முக்கியமான ஃபங்க்ஷனுக்கும் தன்னுடைய தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறாரு. இது எப்படி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ மிக பெரும் அளவுக்கு எல்லாத்திலும் மத்தியும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் த்ரிஷா கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, த்ரிஷா உங்களுக்கு என்ன பிரச்சனை, முதல்ல என்னுடைய கணவரை என்கிட்டேருந்து பிரிச்சிங்க, அதன் பிறகு அந்த குடும்பத்திலிருந்து என்னை துரத்தி வெளியே அனுப்பிச்சிட்டீங்க, இன்னும் உங்களுக்கு என் மேலே என்ன கோபம், ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை எல்லாமே ஒரு பொண்ணாக இருந்துட்டு எனக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க, இன்னும் என் கூட இருக்கிறது என் பையனும் என் பொண்ணும் மட்டும்தான், அதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை அதுவும் உங்களுக்கு ஏதாவது பண்ணாதான் மனசுக்கு திருப்தி வருமா, அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் பிடுங்கிட்டீங்க, இனி என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சங்கீதா அவர்கள் அந்த ஃபோனை கட் பண்ணிட்டாங்களாம். இந்த ஒரு குறிப்பிட்ட ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேர்களே, சங்கீதா அவர்கள் கேட்டது சரின்னு நினைக்கிறீங்களா? இதில் என்ன நியாயம் இருக்குது? உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.